சாதியும் மதமும் ஒழிந்து மனிதநேயம் தழைக்க கலப்பு திருமணங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் நேற்று புத்தாண்டு தினத்தில் மதமறுப்பு திருமணம் செய்துள்ளனர் கோவையை சேர்ந்த காதலர்கள் சிலர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவை காந்திபுரத்தில் உள்ள கலப்பு திருமணம் புரிந்தோர் நலச்சங்கம் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கம் சார்பில் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்ட கலப்பு திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு ஆண்டு இந்த சுயமரியாதை திருமணங்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இச்சங்கத்தின் சார்பில் கடந்த 2015ஆம் ஆண்டில் மட்டும் அதிகபட்சமாக 400 திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டுள்ளன. மக்கள் மத்தியிலே காலங்காலமாக ஊறிப்போயிருந்த சாதி மத வேறுபாடுகளை தாண்டி ஒரு காதல் என்பதற்கு ஒரு ஏற்றுக்கொண்டு 2 பேரும் 21 வயது ஆணும் 18 வயது பெண்ணும் தங்களுக்குள் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அது தடையில்லை, ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் இப்போது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டு வருகின்றது. கோவையைச் சேர்ந்தவர்கள் செந்தில்குமார் மற்றும் ரிஃபானா 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த இவர்கள் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கலப்பு திருமணம் புரிந்தோர் நலச்சங்கத்தை அணுகி நேற்று சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டுள்ளனர். உறுதிமொழி எடுத்து சம்மதத்தை சொல்லும் வகையில் மாலையிடுவது மட்டுமே இந்த திருமணத்தில் உள்ள சடங்கு. திருமணங்கள் என்றாலே ஆடம்பரங்கள் அணிவகுத்து நிற்கும் தற்கால சூழ்நிலையில் இதுபோன்ற எளிய திருமண நிகழ்வுகள் பெருகி ஜாதி மதம் ஒழிய வேண்டும் என்கின்றனர் மணமக்கள். நான் முஸ்லீம், இவர் பேர் செந்தில்குமார், இவர் ஹிந்து. நாங்கள் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் சொன்னோம், அவங்க ஏற்றுக்கலை, வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுமாரி இந்த மாதிரி சுய உதவி திருமணம் பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்து பண்ணிக்கிட்டோம். நியூ இயர் அன்றைக்கி பண்ணலான்னு ஒரு சின்ன பிளான் இருந்தது. அதான் நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்வி அறிவு பெருகி வரும் இந்த நவீன யுகத்தில் கலப்பு மணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்க அம்சம் என மகிழ்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சாதியும் மதமும் ஒழிந்து மனிதநேயம் தழைக்க புத்தாண்டு தினத்தில் வித்திட்டவர்கள் பட்டியலில் சேர்ந்த செந்தில்குமார் ரிஃபானா தம்பதியினர் வாழ்வு சிறக்க நாமும் வாழ்த்துவோம். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.